ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அண்ட் இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பேர் ஜோஜி சியா, நான் ஒரு சாதாரண பொண்ணு தான். எனக்கு இன்னைக்கு மேரேஜ் ஆக போகுது. ஜின் ஃபேமிலிங்கிற ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி வீட்டு பர்சனுக்கு என்ன மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு அவ்வளோ பெரிய ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கொஷின் மார்க் தான் சொல்லிக்கிட்டே மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லாமல் வெட்டிங் ஹாலுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ஜியா. அண்ட் இந்த பர்சன் தான் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வெட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்க க்ரூம். அங்கே ஹீரோயின் பிரைடல் ட்ரெஸ்ல வெட்டிங் ஹாலுக்குள்ள ரொம்பவே அழகாக வந்துட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தங்கச்சி சைட் அடிச்சிட்டு இருக்கான். இவனுமே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து வளைஞ்சிட்டு தான் இருக்கா. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அஃபேர் ஓடிட்டு இருக்கு. இருந்தும் எதுக்காக ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பானா, இவருடைய தாத்தா அவனை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. அதே மாதிரி தான் அங்கே ஹீரோயினுக்கும் அவங்க அம்மா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினை அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணதால தான் வேற வழியே இல்லாமல் இந்த மேரேஜுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. வெட்டிங் ஸ்டேஜில் ஹீரோயின் ஏறும்போது அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, ஹீரோயினை பிடிச்சி இழுத்து, ஏண்டி இன்னைக்கு உனக்கு மேரேஜ் ஆக போது, இன்னைக்கு போயிட்டு இவ்வளோ லைட்டாக வந்துட்டு இருக்க? ஜின் ஃபேமிலி இந்த சிட்டிலே எவ்வளோ பெரிய டாப் நாச் ஃபேமிலி தெரியுமா? அவங்க போய் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் அவங்க மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம். இதில் நீ அவங்களை காக்க வர வச்சிருக்க, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இந்த ஜின் இருக்கா இல்லையா, சரி விடுங்க, டைம் ஆயிடுச்சு, மேரேஜ் செரமனி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றான். மேரேஜ் செரமனி ஸ்டார்ட் ஆகுது. மாப்பிள்ளை பொண்ணு கிட்ட உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்பாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட அந்த ஜின் இருக்கா இல்லையா, ஹீரோயின் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஹீரோடைய தங்கச்சி கையை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெங்க மாத்திக்க சொல்றாங்க. அவங்க சொல்றத காதலே வாங்காமா அப்ப கூட அவ கையை நோன்றதுலேயே ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கானா. மாப்பிள்ள சார் கொஞ்சம் ரிங்க மாத்திக்கங்கன்னு சொல்லும் போதுதான் அவனுக்கு வெட்டிங் ஹாலுக்குள்ள இருக்கிறது ஞாபகம் வருது. சரி சரி ரிங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை நீட்ட சொல்லி ரிங்க போறா. இவ்வளவும் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணுக்கு தான் இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை ஏத்துக்க மனசு வரும்? அந்த ரிங்க பிடிங்க அவன் மேலே தூக்கி போட்டுட்டு அவ்வளவு கூடதுக்கு மத்தியில அவன் செவிலே ஓங்கி ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க இன்னொரு கணத்துலயே ஓங்கி ஒண்ணு வைக்கிறாங்க. அவ்வளவு பேர் முன்னாடி ஹீரோயின் அவனை அடிக்கவும் அவனுக்கு பயங்கர அசிங்கமா இருக்கு. ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ அடிச்சிருப்ப? நான் நினைச்சா இப்பவே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண முடியும்னு சொல்ல, நீ என்னடா கேன்சல் பண்ற, நானே பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க கையில இருந்த பொக்கேவை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த அனௌன்ஸ் பண்ண போறேன். இன்னைக்கு நடக்கிற இந்த மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு இவனை மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் நம்ம அவங்கள பிடிச்சி இழுத்து அவங்க செவிலே ஒன்று வச்சு, உனக்கு என்னடி பிரச்சனை, எவ்வளோ தைரியம் தான் எல்லாரும் மாதிரியும் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். நீ மட்டும் அவரை மேரேஜ் பண்ணிக்கலன்னா உன் லைஃப் ஃபுல்லாக நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்ப. ஒழுங்கா அவரை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகுறேன்னு சொல்றாங்க. இப்போ என்னம்மா உங்களுக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதானே? சரிங்கம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் இவனை கிடையாது, இங்கே நிற்கிறான் போற எந்த பர்சன் சொல்லி ஹீரோவை கையை காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் நம்ம ட்ராமாவுடைய ஹேண்ட்ஸம் ஹீரோ. இவருடைய பேரு ஜி ஹன்ஷி. ஸோ ஹன்ஷினே கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ கூட ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வெட்டிங் ஹாலை விட்டு ஓடி வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்த கால் வருது. எவ்வளோ தைரியம் தான், அவனை பார்க்கவே ரொம்ப போரான பர்சன் மாதிரி இருக்கா, அவங்க கூட போய் ஓடி போயிருப்பேன், ஒழுங்கா திரும்பி வா, இந்த மேரேஜை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இவங்களும் காலை கட் பண்ணிட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. சொல்லப்போனால் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேருந்து தப்பிக்க தான் ஜஸ்ட் ஹீரோவை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக ஹீரோ கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தேவையில்லாம உங்களும் போயிட்டே என்னுடைய விஷயத்தில் இன்வால்வ் பண்ணிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேருந்து தப்பிக்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவை எதுவும் நினச்சிக்கலாம். எந்த கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்போதான் ஹீரோனிக்கு சடனா ஒரு யோசனை வருது. ஸோ ஹீரோவை ஸ்டாப் பண்ணி நம்ம வீட்டில் வர ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. இவரும் பார்க்க கொஞ்சம் புவராக இருந்தாலும் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு. பேசாமல் இவரையே நம்ம மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஹீரோ கிட்ட, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. அவரும் இல்லைன்னு சொல்ல, அப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்குமே ஹீரோ இல்லைன்னு சொல்ல, அப்போ பேசாம நீங்க ஏன் என்ன மேரேஜ் பண்ணிக்க கூடாது? என்னோட பேரு ஜூஜி சியா, எனக்கு 24 வயசு ஆகுது, நான் ஒரு ஃபேஷன் டிசைனர், என்னுடைய மந்த்லி சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பயோடேட்டாவை அடிக்கிட்டே போவோம். ஹீரோவும், ஏமா இரு என்ன நீ விட்ட ஓவரா பேசிக்கிட்டே போற, இங்க பாரு எனக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேரேஜ் பண்ணிக்கிற பிளான் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அவருக்கு கால் வருது. ஹீரோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களா, அதனால ஹீரோடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி சொல்லவும் உடனே ஹீரோவும் அவங்க அம்மா பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினும், அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் எது கொடுத்துருப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி இவங்களும் ஓடிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஹீரோடைய அம்மா. அங்கே ஹீரோ தூரத்தில் வரதை பார்த்ததுமே இவங்க சாப்பிட்டு இருந்த ஆப்பிளை கீழே தூக்கி வச்சுட்டு டக்குன்னு படுத்துக்கிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவும் துடிச்சு பிடிச்சி ஓடி வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து, அம்மா உங்களுக்கு என்னமாச்சு, எப்படிமா இருக்குன்னு சொல்லி கேட்க, போடா என்ன தொடாத, எல்லாமே ஒன்னால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் கொச்சிட்டு இருக்க. அப்போதான் ஹீரோயின் உள்ள வந்துக்கிட்டே, என்ன நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர, என்னால் இந்த பிரைடல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உன் பின்னாடி ஓடி கூட வர முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்க. அங்கே ஹீரோடைய அம்மாவை பார்த்துட்டு, ஆண்டி நீங்களான்னு சொல்லி கேட்க, ஹீரோடைய அம்மாவும் ஏம்மா நீயான்னு சொல்லி கேட்க, இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வெட்டிங் ஹாலுக்கு எதுக்கு லேட்டாக வந்திருப்பாங்கன்னா ஹீரோடைய அம்மாவால் தான். அவங்க வெட்டிங் ஹாலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது வர வழியில் ஹீரோடைய அம்மா ரோட்டில் போயிருந்துருப்பாங்களா. அப்போ அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஹெல்ப் பண்ண யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்போது ஹீரோயின் தான் அவங்கள பார்த்துட்டு காரை விட்டு ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டிங் ஹாலுக்கு போயிருந்துருப்பாங்க. ஸோ ஹீரோயின் மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா ஹீரோடைய அம்மாவுக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். இப்போ தான் நினச்சி பார்த்துட்டு மறுபடியும் ஹீரோயின் அங்கே பார்க்கவும் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி, நீ மட்டும் இல்லைனா எனக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாமா, ரொம்பவே நன்றிமான்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் பிரைடல் ட்ரெஸ்ல அது அவங்க பையன் கூட வர வந்திருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு பையனை தனியாக கூட்டிட்டு போயிட்டு, டேய் என்னடா அந்த பொண்ணு பிரைடல் ட்ரெஸ்ல வந்திருக்கா, எதுவும் வெட்டிங் ஹால்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க. ஏமா என்ன பேசுறீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, டேய் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணா, எப்படியாவது அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அம்மா அந்த பொண்ணை முன்ன பின்ன யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளையே நான் மீட் பண்ணினேன். நீங்க என்னடானா மேரேஜ் வரைக்கும் போயிட்டீங்க, என்னாலலாம் அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லவோ உடனே ஹீரோடைய அம்மா அவங்க ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஐயோ என் பையனுக்கு என் மேல அக்கறையே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் இப்படியே சிங்கிளா இருக்கிறதா அவன் தலையெழுத்து போல இருக்கு, இவன் இப்படியே சிங்கிளா இருக்கிறத பார்த்து நொந்து போய் நான் சாக போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா. சரிம்மா முதல்ல அழகை ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. உடனே இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்ன நீங்க பாட்டுக்கு பேசி முடிவெடுக்கிறீங்க, நான் இந்த மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அடுத்தது நீ வேறையா, இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை, என்ன வேணும்னு ஹீரோ கேட்கவும், எனக்கு ப்ராப்பரா ப்ரொபோசல் வேணும்னு கேட்குறாங்க. அட இவ்வளோ தானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோடைய அம்மா ஹீரோயினியவும் ஹீரோவையும் பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் தலையவும் முட்டி விடுறாங்க. ஸோ முட்டி விட்டதால ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரியாக ப்ரொபோசலும் ஒரு வழியாக முடிஞ்சிடுது. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்க வெட்டிங்கை முடிச்சுட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வெளியே வந்துட்டு இருக்கு. அப்போதான் ஸ்க்ரீன்ல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜி ஹன்ஷி தான் இந்த கண்ட்ரிலேயே டாப் 1 பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு அவர் எப்படி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆனார்னு சொல்லிட்டு அவரை பற்றின இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கு. அதை ஹீரோயினை கேட்டுட்டு, என்னது இது, அந்த பிஸ்னஸ் மேனுடைய பேரும் நான் மேரேஜ் பண்ணியிருக்க இந்த பர்சனுடைய பேரும் ஒன்றா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, சரிங்க ஹன்ஷி நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மேரிடு கப்பிள், ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய வீட்டுக்கு நீங்களும் உங்கள் அம்மாவும் ஷிஃப்ட் ஆகிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாக்கெட்ல இருந்து அவங்க கார்டு எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன போர் பர்சன் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, அப்படிலாம் இல்லைப்பா, நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் நானும் நினச்சேன், எனக்காக கண்டிப்பாக இந்த கார்டை நீ ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோ பாக்கெட்டில் அந்த கார்டை வைக்கும் போது ஹீரோடைய அசிஸ்டன்ட் பாஸ் பர்சன் சொல்லிட்டே ஓடி வந்துட்டு இருக்கானா. அப்போ தெரியாமல் ஹீரோயினை பிடிச்சி இடிக்க ஹீரோயின் ஹீரோ மேலே போய் விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட முதல்ல வாய முடிட்டு இங்கேருந்து போடான்னு சொல்லி செய்ய காமிக்க அவனுமே புரிஞ்சுக்கிட்ட இங்கேருந்து போயிடுறான். தென் அப்போ தான் ஹீரோயினுக்கும் அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஜியா நீ இப்போவே வீட்டுக்கு வரணும், நீ மட்டும் இப்போ வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் நம்ம ஃபேமிலிக்கு இடையே என்ன ரிலேஷன்ஷிப்பு இன்னைக்கே முடிஞ்சு போயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. சரிம்மா இப்போவே நான் வீட்டுக்கு வரேன், நானும் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட, ஹன்ஷி இப்போ நான் அவசரமாக கிளம்பியாகணும், பிறகு உனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடகடன்னு கிளம்பிடுறாங்க. தென் அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஹீரோயினை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வர சொல்றாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட, ஹீரோயின் ஒரு ஃபேஷன் டிசைனர், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதோட ஜின் ஃபேமிலி கூட என்கேஜ்மெண்ட் ஆனது, ஜின் கூட நடக்கிற அந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு ஹீரோ கூட எலோப் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு இருக்காரு. அதோட ஃபைனலா ஹீரோயினுடைய அம்மா எப்படியாப்பட்டவங்க, அவங்க எந்த அளவுக்கு ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஹார்டாக நடந்துப்பாங்கன்னு அதையுமே சொல்ல, அதை கேட்ட ஹீரோ இமிடியேட்டா பெட்ரோல் கிஃப்ட் ரெடி பண்ணுங்க, ஹீரோயினை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. அந்த சின்ன ஹீரோயின் வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கான். என்ன ஆண்டி இவ்வளோ நேரம் இன்னும் வெயிட் பண்ணுறது, அவ என்ன வருவாளா வரமாட்டாளான்னு கேட்குறான். நீங்கள் கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஜின், கண்டிப்பாக அவள் வந்துடுவா, சின்ன வயசுலேருந்து அவளை வளர்த்துட்டு இருக்கா, அவளை பற்றி எனக்கு தெரியாதா, அவள் வந்ததும் உங்கள் காலில் விழுந்து அவளை மன்னிப்பு கேட்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குலாம் ஒன்றும் அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம் எந்த விருப்பமும் கிடையாது, என் தாத்தா தான் அவகிட்ட அப்படி என்னதான் டேலண்ட்டை பார்த்தாரோ தெரியல, அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயினும் வராங்க. இவன் முகரக்கட்டையை பார்த்தது தான் அப்படியே திரும்பி போகலான்னு பார்க்கும்போது உடனே இந்த சின்ன ஹீரோயின் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு ஏதோ போனால் போதும் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், இப்போவே என் முன்னாடி நீடன் பண்ணி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேளு, நானே ஏதோ பழிச்சு போன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கை போடுவானா. அவன் கையை அப்படியே தட்டி விட்டுட்டு, நீ என்னடா எனக்கு வாழ்க்கை தரது,
கிடையாது, ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கெட்ல இருந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் தங்கச்சிக்காரியும் நக்கலா ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன சிஸ்டர் நீ ஓடி போனியா அந்த பிச்சைக்காரன் அவன் கூட தான் மேரேஜும் பண்ணிக்கிட்டியா? அது சரி, நாய் கூட தானே சேரும், நீங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் பிச்சை தான் எடுக்க போறீங்கன்னு சொல்லி பயங்கரமா நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் அம்மா எழுந்து வந்து, இங்க பாருடி, நீ என்ன அம்மாவா நினைக்கிறேன்னா இப்பவே மிஸ்டர் ஜின்னு கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மேரேஜ் பண்ணிக்க நீ சம்மதம் சொல்லணும், அப்படி இல்லைனா நீ இங்க இருந்து வெளியிலேயே போக முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது, ஏமா உங்க அம்மாவை தான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா அங்க ஹீரோவும் ஹீரோடைய ஆளுங்கள் தான் வந்திருக்காங்க. அதுவும் கையில காஸ்ட்லியான கிஃப்ட், டைமண்ட், ஜுவல், கோல்டுன்ட்டு நிறைய எடுத்து இருந்திருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அம்மா பயங்கரமா டெம்ட் ஆகிடுறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு, நீங்க இவ்வளோ பெரிய பணக்காரரா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம், நீங்க தான் என்னுடைய நல்ல மருமகன் சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட மாத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஹீரோயின் சிஸ்டர் இந்த யூவி இருக்கா இல்லையா, என்னடி உன் ஹஸ்பண்டை நான் பிச்சைக்காரன்னு சொன்னதால எங்க முன்னாடி பணக்கார மாதிரி காட்டிக்க இந்த மாதிரிலாம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ரொம்பவே புலி பண்ணி பேசிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் அவ செவ்விலே ஒன்று வச்சுட்டு, இந்த மாதிரி ஃப்ராடுத்தனலாம் உனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஹீரோவை கையை பிடிச்சி முதல்ல வாங்க இங்கிருந்து போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதோட அவர் கொண்டு வந்த பெட்ரோல் கிஃப்டையும் இந்த வீட்டில் யார்கிட்டயே அதை கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி கையோடி எடுத்துட்டு போயிடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட, இன்னைக்கு நீங்க நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, அதோட இது எல்லாத்தையும் எவ்வளவு ரெண்டு கிடைத்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ யாருங்கிறது ஹீரோனிக்கே தெரியாது இல்லையா. ஸோ ஹீரோயின் இந்த மாதிரி கேட்கவும் அதை கேட்ட ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. எதோ ரெண்டு கெடுத்தனா, இது எல்லாமே என் சொந்த காசு போட்டு வாங்கினதுமான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் நம்பவே இல்லை. என்ன நீங்க வாங்கினீங்களா, இதெல்லாம் வாங்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா, எதுக்கு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நான் யாருங்கிறத நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. அதுல ஹீரோ பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன ஜி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய பிரசிடென்ட் ஜி ஹன்ஷி நீங்களான்னு சொல்லி கேட்டவங்க. அப்ப கூட அதை ஹீரோயின் நம்பவே இல்லை. ஹீரோ தன்னை சந்தோஷப்படுத்த சும்மா இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல இதுவும் உண்மையா இருந்தா ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கொண்டு வந்த கிஃப்ட்ல ஒரு பிரேஸ்லெட்டை மட்டும் எடுத்து கையில போட்டுக்கிட்டு, இது ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு போகிறத ஹீரோயின் தங்கச்சியுமே பார்க்குறா. எல்லாத்தையும் ரெண்டு கிடத்துல வந்துட்டு பெரிய பணக்காரங்க மாதிரி எங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கீங்களா, இதில் இவனுக்காகவா என்ன அடிக்கிற, இருடி உன்னை என் காலில் வந்து விழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கா. தென் ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை சாப்பிட்றதுக்காக ரோட்டு கடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளேஸுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற நிறைய ஸ்பைஸியான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது, கண்டிப்பாக இதை சாப்பிட்டுதான் ஆகணுமான்னு கேட்கவும், அது எப்படி இதை பார்க்கறதுலே முடிவு பண்ணுவீங்க, இதை முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து ஹீரோ வாயில ஊட்டி விடுறாங்களா. அந்த டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. என்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஹீரோயின் கேட்கவும், செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா டிஷ்ஷுமே பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டு ஜாலியா ஃபன் பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஜின்னும் ஹீரோடைய சிஸ்டர் அந்த பக்கம் வராங்க. ஹீரோயின் ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்றத பார்த்துட்டு, என்ன செய்யா நீ இந்த நிலைமைக்கு வருவான்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவனை மாதிரி ஆளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு இதுதான் கதைன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பயங்கரமா டேஸ்ட் பண்ணும்போது அந்த ஜின்னு இருக்கான் இல்லையா, அவனுமே இப்போ நானும் உன் சிஸ்டரும் எங்க போறோம் தெரியுமா, ஸ்டார் ஹோட்டலுக்கு, அதுவும் எதுக்காக தெரியுமா, எங்க என்கேஜ்மெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான், பேசாம நீ அப்பவே என்ன மேரேஜ் பண்ணியிருந்தேனா இந்த மாதிரி தெருக்கடியிலலாம் சாப்பிட வேண்டிய தலையெழுத்து உனக்கு வந்திருக்காது இல்லையா, இப்ப பாரு உன் நிலைமை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா அவனுமே டீஸ் பண்றானா. அதை கேட்டு ஹீரோயின் கொஞ்சம் கூட பிரேக் ஆகவே இல்லை. பரவாயில்லையே 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா, நீ சொன்னது சரிதான் யூஃபி, இனத்தோட தானே சேரும், ஸோ நீங்க 2 பேரும் நல்ல ஜோடிதான் சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, இந்த ஜின்னு இருக்கா இல்லையா எவ்வளவு தைரியம் தான் என்னையே நாய் சொல்லி இன்சல்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோயினை அடிக்க வரான். அப்போ ஹீரோ எழுந்தா அவன் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணா. ஹீரோ பிடிச்சபடியே அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. என்ன பார்க்க போறா தெரியல, ஆனா இவ்வளோ ஸ்ட்ராங்கான பாடியா இருக்கானேன்னு சொல்லிட்டு, டேய் என் கையை விடு, நான் யாரும் தெரியாம நீ என்கிட்ட மோதிட்டு இருக்க, என் அப்பா யாரும் தெரியுமா, நான் நினைச்சேனா இந்த உலகத்தை விட்டு உன்னை காணடிச்சிட முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பானா. அப்ப அங்க ஒரு முரட்டு பீஸ் யார் என் பையனை புள்ளி பண்ணது சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவரு தான் ஜின்னோடைய அப்பா. அவரை பார்த்ததும் தான் இந்த ஜின்னு யூவியும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, பாருங்க அங்கிள் இவங்க தான் உங்க பையனை புள்ளி பண்றாங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டு இருக்காளா. யாரா நீ உன் முகத்தை காட்டுன்னு சொல்லும் போது ஹீரோவும் திரும்பி அவர் ஃபேஸை காமிக்கிறாரு. என்ன ஜின் ஃபேமிலி அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலியான்னு கேட்கும் போது அவரை பார்த்து வந்தா ஜின்னுடைய அப்பாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கிறாரு. மிஸ்டர் ஜின் நீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே இந்த ஜின்னு, எவ்வளவு தைரியம் தான் என் அப்பா கிட்டே இந்த அளவுக்கு சவுண்டா பேசிட்டு இருக்க, என் அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க ஃபேமிலிக்கே பயனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி பயங்கரமா உதார விட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த யூவி இருக்கா இல்லையா, அவ பங்குக்கு ஹீரோ கிட்ட போயிட்டு, எப்பா போதும் நிப்பாட்றியா, உன் நடிப்பை பார்த்து சகிக்கல, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் பிசினஸ் மேன் ஜி மாதிரி நடிக்க போறியோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில அந்த பிரேஸ்லெட் எல்லாம் கலட்டி, எதுக்கடி இப்படி ஃபேக்கான பிரேஸ்லெட்
எல்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லி அதை கீழே போட்டு உடைச்சிடறா. உடனே ஜின்னோடைய அப்பா அவளை பிடிச்சி இழுத்து அவ செவிலே ஓங்கி ஒன்று வைக்கிறாரு. பக்கத்துல இருந்த ஜின்னு வேற அப்பா என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கவும் அவன் காலையுமே ஒரு எத்து விழுது. டேய் எவ்வளவு தைரியம் தான் இவர் யாருன்னு தெரியாம இவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருப்பீங்க. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் ஜி குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட் மிஸ்டர் ஜி ஹன்ஷின்னு சொல்றாரு. அதோட அவங்க ரெண்டு பேரையும் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லும் போது அவங்களுமே மன்னிப்பு கேட்கறாங்க. எனக்கு இவங்களுடைய மன்னிப்பெல்லாம் தேவையில்ல, என் வைஃப் கையில இருந்த பிரேஸ்லெட் அவ உடைச்சிட்டாலையா, ஸோ அதுக்கு காம்பன்சேஷனா 2 பில்லியன் பணம் வேணும்னு கேட்கிறாரு. 2 பில்லியன் சொன்னதும் இந்த ஜின்னு ஹீரோ கிட்ட என்ன 2 பில்லியனா, அவ்வளோலாம் தர முடியாது, இந்த இத்து போற பிரேஸ்லெட்டுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா. மறுபடியுமே ஜின்னோடைய அப்பா ஜின்னோடைய செவிலே ஒன்று வச்சு ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் ஜி, என் பையனுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க சொன்ன முறை நான் சீக்கிரமாவே என் பையன் கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஜின்னோடைய காதை பிடிச்சு திருகி அவனை வீட்டுக்கு வர அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போறாரு. இங்க ஹீரோயினிக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ உண்மையிலே இவர் தான் மிஸ்டர் ஜி ஹன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகறாங்க. அப்போ ஹீரோ வேற ஹீரோயினை டச் பண்ண ஒரு மாதிரி விலகி போறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இருந்த அந்த நெருக்கம் இப்போ இல்லையா. ஸோ ஹீரோக்குள்ள ஒரு பயம் வருது. உண்மையிலே நம்ம தான் ஜி ஹன்ஷின்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தன்னை விட்டு விலகி போயிடுவாரோன்னு பயந்து. இங்க பாரு ஜியா, நான் தான் அந்த பிசினஸ்மேன் ஜி ஹன்ஷின்னு நீயும் நம்பிட்டியா? ஆக்சுவலி நான் அந்த ஜி கம்பெனில ஒர்க் பண்ற ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ அவங்களும் நான் அந்த கம்பெனில ஒர்க் பண்றதால என்னதான் பாச நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண நானுமே எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயினியை சமாளிச்சிடறாரு. ஸோ ஹீரோ சொல்ற பொய்யா அவங்களுமே நம்பிடுறாங்க. நான் கூட நீங்க நடிச்சதை ரியல் நினைச்சு பயந்து போயிட்டேங்கன்னு சொல்லும் போது, ஏம்மா என்னாச்சு, ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரியே அந்த பிசினஸ்மேன் ஜி ஹன்ஷி நானா இருந்தா உனக்கு பிடிக்காதா, என்ன நீ வெறுத்துருவியான்னு கேட்கவும், கண்டிப்பா எனக்கு உங்களை பிடிச்சிருக்காது, ஏன்னா பணக்காரங்க எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்க, எல்லாருமே அந்த ஜின் மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போக, இப்படி அவங்க பேசிட்டு போற எல்லாத்தையும் ஹீரோயின் சிஸ்டர் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்ப எதுவுமே போய் தானா, அப்போ வேணும்னே தான் என் அங்கிளை ஏமாத்திருக்கீங்களா, இருங்க உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினோ ஹீரோவா அவங்க இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ரூமா இருக்கு, அது சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்கு. தென் ஹீரோவும் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி பாத்ரூம் போக இங்க ஹீரோயினுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. நேத்து தான் பார்த்தா அதுக்குள்ளேயே அவரை மேரேஜ் பண்ணி இன்னைக்கு வீடு வரைக்கும் வந்தாச்சு. அதுல இந்த வீடு வேற ரொம்ப சின்ன ரூமா இருக்கு, சிங்கிள் பெட்ரூமா இருக்கு. இன்னைக்கு எப்படிதான் இவரு கூட தூங்க போறோமோ தெரியலன்னு சொல்லி பயங்கர நர்வஸ்ல உட்காந்துருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் குளிச்சுட்டு வந்துறாரு. நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, சரி நைட் ஆயிடுச்சு, நான் எங்க ஸ்லீப் பண்ணிக்கிறதுன்னு கேட்கும் போது ஆல்ரெடி ஹீரோயினே நர்வஸ்ல இருக்காங்க. இதுல ஹீரோ வேற பக்கத்துல உட்காந்து பேசவும் அவங்களுக்கு பயங்கரமா ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. சரி நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க, நான் போயிட்டு கவுச்ல படுத்துக்கிறேன்னு சொல்லி எழுந்திருக்கும் போது ஹீரோ வர ஹீரோயின் கையை பிடிச்சி இழுப்பாரா. அப்படியே கால் அடறி ஹீரோயின் ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அப்படியே 2 பேருக்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக அப்பதான் ஹீரோயின் கழுத்துல ஒரு வித்தியாசமான செயின் இருக்கிறத பாக்குறாரு. உன் கழுத்துல இருக்கிற இந்த செயினோட டிசைன் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லி அதை பத்தி விசாரிக்கும் போது, இந்த செயின் என் சின்ன வயசுல இருந்தே என் கூடயே தான் இருக்கு, எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணுன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த ரூம்ல இருந்தா சரி வராது, நான் போறேன்னு சொல்லிட்டு கிடக்கடன்னு ஹீரோயின் அந்த ரூமை விட்டு ஓடி வந்துடுறாங்க. தென் மறுநாள் ஆகுது. ஹீரோயின் வெளியில போனதுக்கு அப்புறம் ஹீரோ வீட்டுல இருந்து லேப்டாப் வழியா அவருடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அவருக்கு கால் வருது. இவரும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும் போது, பாஸ் நீங்க அந்த ஜின்னு கிட்ட பிரேஸ்லெட்டை பிரேக் பண்ணதுக்காக 2 பில்லியன் காம்பன்சேஷனா பணம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவன் இது வரைக்குமே நமக்கு பணம் சென்ட் பண்ணவே இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, நானும் பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஜின் ரொம்பவே ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான், ஸோ நீ என்ன பண்றா அவனுக்கான சரியான லெசனை கத்துக்கூடன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வர சவுண்ட் கேட்குது. டக்குன்னு லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிளீனிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கிளீன் பண்றதை பார்த்த ஹீரோயினும் அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடியாவது அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலேயே இவர் அந்த பாஸ் ஜியா தான் இருப்பாருன்னு சொல்லி யோசனை வந்திருக்கும். ஆனா இப்படி ஹீரோ கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்றதை பார்த்துட்டு, அச்சச்சோ நம்ம தான் ஓவரா திங்க் பண்ணிட்டோமோ, கண்டிப்பா இவர் சாதாரண எம்ப்ளாயி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஜின்னையும் ஹீரோயின் சிஸ்டர் அந்த யூவின் தான் காமிக்கிறாங்க. இந்த ஜின் இருக்கான் இல்லையா, ஹீரோயின் மேலே இருக்கிற கோபத்தில் அவங்கள கிட்னாப் பண்ணுறதுக்கு அவன் ஆளுங்கள்ட்ட சொல்லி பிளான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவங்களுக்கே தெரியாம இவங்க பின்னாடி ஒரு பர்சன் முகமுடி போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்கான். இவன் சொன்ன பிளானை கேட்ட ஹீரோயின் சிஸ்டரும், என்னதான் இருந்தாலும் அவ என்னுடைய சிஸ்டர் இல்லையா, கிட்னாப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கண்டிப்பாக அதை பண்ணிதான் ஆகணுமான்னு கேட்குறா. இங்கே பாரு யூவி, என்னதான் இருந்தாலும் நீ ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடாக தான் இருக்க, ஆனால் உன் சிஸ்டர் ஒன்ன மாதிரி கிடையாது, அவள் ரொம்பவே மோசமானவ, கண்டிப்பாக இப்போ நம்ம அவளுக்கு சரியான லெசனை கற்றுக் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா அந்த முகமுடி போட்ட பர்சன் பின் பக்கமா வந்து அந்த யூவிடிய கழுத்திலே ஒரு போடு போட்டு அவளை மட்டியாக்கிட்டு இந்த ஜின்னை மட்டும் முகத்துல எதையோ போட்டு கிட்னாப் பண்ணிடுறான். தென் யாருமே இல்லாத ஒரு பில்டிங்ல அந்த ஜின்னை கட்டி போட்டு வச்சிருக்கான். டே யார நீங்க, ஒழுங்கா என்ன விட்டுருங்க, நான் அந்த ஹீரோயினை கிட்னாப் பண்ண சொன்னா நீங்க என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்க, ஒருவேளை மாத்திக்கிட்டே கிட்னாப் பண்ணிட்டீங்களா, என் கை கட்ட முதல்ல அவிழ்த்து விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். தென் இந்த கிட்னாப் பண்ண பர்சனும் யாருக்கோ கால் பண்ணி, பாஸ் நான் அவனை கிட்னாப் பண்ணிட்டேன், அந்த ஜின்னை ஒரு இடத்துல நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் யாரா பேசுறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இந்த கிட்னாப் பண்ண பர்சன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான்.
அந்த ஜின்னுக்கு ஒரு லெசனை கற்றுக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கா. அதை கேட்டவன் தான் ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அடே லூசு பையில என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டை தேடி தான் போறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அந்த இடத்த தேடி வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, பாஸ் கவலைப்படாதீங்க, அவன் என் முகத்தை பார்க்கவே இல்லை, நான் கிட்னாப் பண்ணும்போது என்னுடைய முகத்தையும் கவர் பண்ணியிருந்தேன், அவனுடைய முகத்தையும் கவர் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் பேசுனது கூட அவனுக்கு கேட்காது, ஸோ அவனை யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னா அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு இங்கே செம்மையாக கடுப்பாகிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன பண்ண சொன்னால் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, என்னாச்சு பாஸ், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்குறான். நீ எதுவும் பண்ணலப்பா, உன்ன மாதிரி ஒரு முட்டை பையில வேலைக்கு வச்சேன் பாரு, என்ன சொல்லணும், நீ பண்ண வேலைக்கு இந்த மாதம் உனக்கு சம்பளமும் கிடையாது போனஸும் கிடையாதுன்னு சொல்லும்போது, பாஸ் என்ன பாஸ் சொல்கிறீங்க, நீங்கள் தானே அவனுக்கு லெசனை கற்றுக்கணும்னு சொன்னீங்க, அதனால தானே நான் அவனை கிட்னாப் பண்ணேன்னு சொல்லும்போது, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எனக்காக வேற பண்ணேன்னு சொல்கிறியா, நம்ம ஒன்றும் கிட்னாப்பர்ஸ் கிடையாது, பிஸ்னஸ் மேன், ஒருத்தவனுக்கு லெசனை கற்றுக்கொடுன்னு சொன்னால் லீகலாக அவன் மேலே ஆக்ஷன் எடுத்து சட்டப்பூர்வமாக அவனை தண்டிக்கணும், அதை விட்டுட்டு இப்படி தான் அவனை கிட்னாப் பண்ணிட்டு வரதான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போதே அந்த ஜின் இருக்கா இல்லையா, தன்னை ஹீரோயின் தான் கிட்னாப் பண்ணாங்கன்னு நினைச்சு, ஏ ஜியா நீ தான் என்ன கிட்னாப் பண்ணியா, ஒழுங்கா என்ன அழுத்து விட்டுடி இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் டேஷ் டேஷ்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கண்ணாப்பன்னு திட்டிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோக்கு இங்கே பயங்கரமாக கோவம் வருது. அவனை அடிக்க போலான்ட்டு போறாரு. உடனே அசிஸ்டன்ட் தடுத்து, பாஸ் பாஸ் மறந்துட்டீங்களா, இப்போதான் நீங்க சொன்னீங்க நம்மலாம் பிஸ்னஸ் மணி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அமைதியா இருங்கன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி தடுத்துட்டு இருக்கான். அதை போடான்னு சொல்லி அசிஸ்டன்ட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக அந்த ஜின்னு கிட்ட போயிட்டு, ஏன் வைஃபியா பேசுகிறம்மா, அவனை வாங்கிக்கூடான்னு சொல்லி நல்லா கும்மு விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே அழுத்துக்கிற அளவுக்கு அவன் கை கட்ட கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு வந்துறாரு. எங்க அசிஸ்டன்டோ ஹீரோ கிட்ட, பாஸ் இப்பதான் பாஸ் நீங்க யாருங்கிறத உங்க வைஃப் கிட்ட சொல்ல போறீங்க, எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, சரியான டைம் வரும்போது நானே சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா பாஸ் எனக்கு என்னமோ கப்பல் லைஃப்குள்ள சீக்கிரட்னு ஒன்று இருக்கவே கூடாது, ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஸோ ஹீரோக்கும் அசிஸ்டன்ட் சொல்றது சரிதான் தோணுது. ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி எல்லார் முன்னாடியும் கிராண்டா வெட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு புது கேரக்டரை இன்ட்ரோ பண்றாங்க. இவருடைய பேரு யூ ஃபேங்க். ஹீரோ மாதிரியே இவருமே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். சின்ன வயசுல அவருடைய தங்கச்சி மிஸ் பண்ணிட்டாரா, ஸோ தன்னுடைய சின்ன வயசு தங்கச்சி தேடி தான் இப்போ அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ சின்ன வயசுலேயே தங்கச்சி தொலைஞ்சு போனதால அவங்க ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது இல்லையா, ஆனால் அவங்க கழுத்தில் தொலைஞ்சு போகும்போது ஒரு டாலர் சிம்பிள் போட்டிருப்பாங்களா, அந்த டாலர் சிம்பிளை காட்டி அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட தேட சொல்லியிருப்பார் போல. அவரும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு வந்துட்டு, எங்களை மன்னிச்சிடுங்க பாஸ், எங்களால் இன்னுமே அந்த டாலர் சிம்பிள் வச்சிருக்கக்கூடிய பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு டாலர் சிம்பிள் இருக்கக்கூடிய செயினை தான் ஹீரோயின் அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ இவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய பிரதர் தான். ஹீரோயினை தேடி தான் இவ்வளோ நாளாக அலைஞ்சிட்டு இருக்காரு போல. ஸோ அசிஸ்டன்ட்டும் யூ ஃபேன் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பாஸ் உங்களை மாதிரியே ஹீரோவும் இந்த ஊரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தானே, நாளைக்கு அவருக்கு மேரேஜ் நடக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வெட்டிங்கை நம்ம போனால் அங்கே நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் தேடி வந்து உங்கள் தங்கச்சி கூட அங்கே கிடைக்கலாம். அப்படி இல்லைனா மிஸ்டர் ஜே கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டு அவர் மூலயமா உங்கள் தங்கச்சி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமேன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இவருக்குமே அவர் கொடுத்த ஐடியா பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஹீரோடைய வெட்டிங்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. தென் மறுநாள் ஆகுது. ஹீரோ இருக்கார் இல்லையா, ஹீரோயினுக்கு வெட்டிங் சர்ப்ரைஸை கொடுக்க ஒரு இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காரு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே ஹீரோயினா அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. என்ன இவர் ரொம்பவே மிஸ்டரியஸாக இருக்காரு, எதுக்காக இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் தான் ஹீரோயின் வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு அவசர அவசரமாக ஓடி வந்து, வாங்க மேடம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி அவசர அவசரமாக உள்ள எடுத்துட்டு போறான். இவன் யாருன்னே ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, யாரா நீ என் கையை விடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ள போறாங்க. எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க மேடம்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்துட்டு போறான். உள்ள ஹீரோயினை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு அழகாக மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க வேற யாரோ நினைச்சு என்ன கூட்டிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாலும், இல்லைங்க மேடம் உங்களுக்கு தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூஸா மேக்கப்பை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கழுத்துல இருக்கிற செயினை கழட்ட ட்ரை பண்ணும்போது, இந்த செயின் என்னுடைய சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கு, இதை கழட்ட முடியாதுன்னு சொல்லி கழட்ட விட மாட்டேங்கிறாங்க. பாருங்க மேடம், உங்களுக்கு போட போற ட்ரெஸ்ஸுக்கு இது கண்டிப்பா மேட்சிங்கா இருக்காது, ஸோ இப்போதைக்கு இதை கழட்டிடுறேன், பிறகு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த செயினை கழட்டி டேபிள் வச்சிடறாங்க. தென் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினியா பிரைடல் ட்ரெஸ்ல பயங்கரமா மேக் ஓவர் பண்ணிடுறாங்க. இங்க ஹீரோயினிக்கா என்ன நடக்குதுன்னே புரியல. இன்னைக்கு பிசினஸ் மேன் ஜிக்கு தானே மேரேஜ்னு கேள்விப்பட்டோம், நம்மள இதுக்கு பிரைடல் ட்ரெஸ்ல மேக்கப் பண்ணி வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தான் திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கால் அட்டென்ட் பண்ணாமலே இருக்காரு. மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணும் டைம் ஆயிடுச்சு, மிஸ்டர் ஜி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்படி ஹீரோயின் கிட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறதா இந்த யூவிமி பாக்குறா. இங்க என்னதான் நடக்குது, பிசினஸ் மேன் ஜிக்கு இன்னைக்கு வெட்டிங் சொல்லிட்டு தானே நம்மளே வெட்டிங்காக வந்திருக்கோம், ஆனா இவ்வளவு இதுக்கு
மேக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒருவேளை இந்த பிசினஸ் மேனை ஏமாத்தி மேரேஜ் பண்ணிக்க போறாளோ? இருடி என்னையோட உன்னை ஒழிச்சு கட்டுன்னு சொல்லி பிளான் பண்ணவ சரி வந்துட்டோம் நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மேக்கப் பண்ணிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெடி பண்ண அதே ரூமுக்கு வந்து இவளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் கழுத்துல இருந்த செயினை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கரட்டி டேபிள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த செயினை நோட்டீஸ் பண்றா. அதை எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இது ஹீரோனுடைய செயின் ஆச்சு, இதை சின்ன வயசுல இருந்து அவ கழுத்துல தானே போட்டிருப்பான்னு சொல்லி இந்த திருட்டு கோட்டை என்ன பண்ணுதுன்னா ஹீரோனுடைய செயினை கையில எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டே வெளியில வருது. இந்த பக்கம் ஹீரோவும் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் ஓடி வந்து பாஸ் அங்க மேடமே ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் வெட்டிங் ஹாலுக்கு வராங்க. அந்த வெட்டிங் ஹாலே பயங்கர பிரம்மாண்டமா டெக்கரேட் பண்ணிருக்கு. அப்போ அவங்க ஹீரோயின் சிஸ்டரை வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறா. ஏ ஜியா நீ எதுக்கு பிரைடல் ட்ரெஸ்ல வந்திருக்க? என்ன ஏற்கனவே மேரேஜ் பண்ணது பத்தலன்னா இப்போ மிஸ்டர் ஜியவும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? நீ ரொம்பவும் கேவலமானவன் சொல்லி ஹீரோயினையே ரொம்பவே டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்கவும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒருவேளை என்னுடைய ஹஸ்பண்ட் உண்மையிலே ஏன் ஜியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டுதான் அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஏய் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உண்மையிலே அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்றத நீ நம்புறியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துருவாரு, அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் வந்து நிற்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயினை தேடிட்டு இருக்க ஹீரோனுடைய பிரதர் யூஃபேங் இருக்காரு இல்லையா, அவர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவசரமா ஹீரோவை மீட் பண்ணி ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அசிஸ்டண்ட்டும் அதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லும்போது சரி வெட்டிங் நடக்க தான் கொஞ்சம் டைம் இருக்கே, போய் அவரை மீட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவரை பார்க்க அவர் தங்கியிருக்க அந்த ரூமுக்கு கிளம்புறாரு. இங்க ஹீரோயின் சிஸ்டர் அந்த யூஃபியோ ஹீரோயின் மேல ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி விட்டு என்கிட்டே போய் சொல்றேன் என்ன டீஸ் பண்ண பார்க்குறேன்னு சொல்லி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவ பண்றதே ஓவரா இருக்கு, இதுல அவருடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜின் இருக்கான் இல்லையா, அவனுமே இவ கூட சேர்ந்து இன்னுமே ஹீரோயினியை ஓட்டிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த பிசினஸ் மேன் ஈஃபேங்க தான் மீட் பண்ண வந்திருக்காரு. அவருக்கு ஷேக்கன் பண்ணிட்டு என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது அதுக்கு அவருமே சின்ன வயசுல தன்னுடைய தங்கச்சி தொலைஞ்சு போனதால அவளை கண்டுபிடிக்க ஹெல்ப் கிட்ட வந்ததா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புலி பண்ணிட்டு இருக்கா. இதுங்க தொல்லை தாங்க முடியாம எப்ப சாமி என்னை விட்டுருங்க நான் என் ஹஸ்பண்டை தேடி போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. எங்கடி போற இரடின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் ஹீரோயினே துரத்துக்கிட்டே அவங்க பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்குதுங்க. அந்நேரம் பார்த்து ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு ஆப்போசிட்ல தான் யூஃபேங் நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த யூஃபி வர ஹீரோயினை துரத்திட்டு போறேன்னா அவரை போய் இடிச்சிடறா. இடிச்சதுல அவ கையில அந்த திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுது. ஆல்ரெடி ஹீரோயினுடைய டாலர் செயின் அவளுடைய பர்ஸ்ல தானே வச்சிருப்பா. ஸோ அவ திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்ததுல அந்த செயினுமே வெளியில வந்து விழுந்துடுது. ஸோ ஈஃபேங்கும் அதை பார்த்துறாரு. இந்த செயினை என் தங்கச்சியோட செயினே சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அவ ஹீரோயினை துரத்த அவசரத்துல அவசரமா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஓட ட்ரை பண்றா. உடனே ஈஃபேங் அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி ஒரு நிமிஷம் இருமா இந்த செயின் உன்னோடையதான்னு கேட்கும் போது ஆமா என்னோடையதான், முதல்ல என் கையை விடுன்னு சொல்லி அவர் கையை உதறி தள்ளிட்டு மறுபடியுமே ஹீரோயினை துரத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கா. ஃபைனலா என் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி இவரும் பயங்கர ஹாப்பியா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினும் விரட்டி பிடிச்சிடுதுங்க. ஏண்டி எவ்வளவு தைரியம் தான் எங்க கிட்டயே நீ தான் ஜியோடைய வைஃப்னு சொல்லி எங்களை முட்டாளாக்க பார்த்துருப்ப. இந்த விஷயத்த மட்டும் நாங்கள் போயிட்டு ஜியோ கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உன் நிலைமை இன்னுமே மோசமாயிடும். அவர் எவ்வளோ ஒரு மோசமான ஆளு தெரியுமா, இந்த மாதிரியான ஃபோர்ஜரிலாம் அவர் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க உன்னை சும்மா விட மாட்டாரு. என்ன நீ தான் அந்த பிஸ்னஸ் மேனுடைய வைஃப்னு போய் சொன்னது போய் அவர்கிட்ட சொல்லட்டுமான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ அந்நேரம் பார்த்து ஹீரோடைய அம்மாவும் வெட்டிங்காக வெட்டிங் ஹால்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசுறத காதுல வாங்கிக்கிட்டே தான் வராங்க. அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இதுங்க ரெட்டத்தையும் பார்த்து எவ்வளவு தைரியம் தான் என் பையனுடைய வெட்டிங்க்கு வந்து பிரச்சனை பண்றதும் இல்லாம என் மருமகளவே புள்ளி பண்ணுவீங்கன்னு சொல்லி சத்தம் போடவும் எது பிசினஸ் மேன் ஜி ஹன்ஷி உங்க பையனா ஜின் கேட்டிங்களா இந்த அம்மா சொல்ற பொய்ய எவ்வளவு ஒரு பொய் பேசுதுன்னு சொல்லி அவங்களையுமே சேர்த்து ரெண்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்குதுங்க. ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் மாத்திட்டு இருக்கான்னு அவங்கள ஃபேக்குன்னு சொல்லி பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அப்போ நானும் ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரானு திரும்பி பார்க்கும்போது அங்க ஹீரோ தான் வெட்டிங் ஹால்ல வந்து நிக்கிறாரு. சோ ஹீரோவும் வெட்டிங்காக வந்தா எல்லாரும் முன்னாடி நின்று அப்போ பிசினஸ் மேன் ஜி ஹன்ஷி நான் கிடையாதா நான் ஃபேக்கர், இந்த ஜின்னுக்கா பயங்கர அசிங்கமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க. சும்மா இல்லாம பக்கத்துல நிக்கிற அந்த யூவி வேற இல்லைங்க நான் கேட்டா இந்த ஜியா சொன்னா உண்மையிலே இவர் ஜி ஹன்ஷிலாம் கிடையாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காளா. அடி பைத்தியக்காரி இவ்வளோ பேரும் சொல்லி நம்ப மாட்டேன்னு சொல்லி அவன் செவிலே உன்னை வச்சு எல்லாமே ஓன் தப்பு தான், நீ சொன்னதை கேட்டு நான் வந்த பாரு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல காட்டிக்கிட்டே ஹீரோ கிட்ட போயிட்டு மிஸ்டர் ஜி என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கான். நான் உன்னை மன்னிக்கணுமா வேணாமான என் வைஃபும் என்னுடைய அம்மாவும் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லும் போது உடனே இவனும் கொஞ்சம் கூட சொரணே இல்லாம ஹீரோயின் கிட்டையும் ஹீரோவுடைய அம்மா கிட்டையும் நான் தெரியாம பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். பக்கத்துல நிக்கிற யூவியும் என்ன செய்யா நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து சிஸ்டர்ஸ் தானே, பிசினஸ் மேன் ஜி தான் உடைய ஹஸ்பண்டுங்கிறத முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேனா இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நமக்குள்ள வந்திருக்காதுல்ல, என்னதான் இருந்தாலும் நான் உடைய சிஸ்டர் தானே என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. என்ன எமோஷனலா ட்ரை
பண்ணுறியா, என்னாலலாம் உன்னை மன்னிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோடைய அம்மாவும் ஆமாப்பா இதுங்க 2 ஓவரா தான் பேசிச்சிங்க, அவ்வளோ ஈஸியாக உங்களை விட்டுறாதுன்னு சொல்லும்போது சரிங்கம்மா லீகலாக இவங்க 2 பேரையும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், இப்போதைக்கு வெட்டிங்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியில் தள்ள சொல்லிட்டு இவங்களுடைய வெட்டிங் செரமனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் இவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியில் இழுத்து தள்ளிடுறாங்க. இருங்க எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜின்னை அவங்க அப்பாவை தேடி போகிறான். இவன் மட்டும் நின்றுட்டு இருக்கா. என் அப்பா தான் அந்த இடத்துக்கு ஈஃபேங் வராரு, எவ்வளோ தைரியம் தான் எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சியை புள்ளி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவர் வந்து நம்மள தங்கச்சின்னு சொல்கிறாரின்னு பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் வெட்டிங் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, என்னுடைய ஐடென்டிட்டியை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி மேரேஜுக்கான ப்ரொபோசல் கொடுக்கும்போது ஹீரோயினுமே ஏற்றுக்கிறாங்க. ஹீரோடைய அம்மாவுக்குலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கு. ஃபைனலாக 2 பேரும் வெட்டிங் கேஸ் பண்ணலான்ட்டு போகும்போது அப்போ கரெக்டாக அங்கே ஈஃபேங் அவளை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ தைரியம் தான் ஏன் தங்கச்சியவே புள்ளி பண்ணியிருப்பீங்கன்னு பிரச்சனை பண்ணுறாரு. ஸோ ஹீரோவுக்குமே கோவம் வருது. இங்கே பாருங்க மிஸ்டர் யூஃபேங், இங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இவளுக்காக என்கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு முன்னாடி யூவி யாரா வேணாலும் இருந்திருக்கலாம், இப்போதான் எனக்கு தெரிய வந்தது இவதான் என்னுடைய தொலைஞ்சு போன சின்ன வயசு தங்கச்சின்னு சொல்றாரு. இந்த யூவிக்கும் நல்லாவே புரியுது, செயினை வச்சு தான் தன்னை கண்டுபிடிச்சிருக்காரு, அதோட அந்த செயினுக்கு சொந்தக்கார பொண்ணு ஹீரோயின் தானே நல்லாவே தெரியும். இருந்தாலும் யூஃபேங் கிட்ட உண்மையை சொல்லாம ஹீரோயின் இடத்த தான் அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறா. ஸோ எல்லாரும் முன்னாடியும் நான் ஹீரோயின் அம்மாவுக்கு பயாலஜிக்கல் பொண்ணே கிடையாது, அவங்க அடாப்ட் பண்ண பொண்ணு, அதனால தான் ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னை சிஸ்டராகவே பார்க்கல, என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி இவ பண்ண எல்லாத்தையும் ஹீரோயின் பண்ண மாதிரி உல்டாவா பேசி பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம யூஃபேங் முன்னாடி தன்னை நல்ல பொண்ணுன்னு காட்டிக்கிறதுக்காக என்னதான் இருந்தாலும் நான் பண்ணதும் தப்பு தான், உண்மையிலே யாருன்னு தெரியாமா நான் உங்களை ரொம்பவே பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க பிரதர் போலான்னு சொல்லி யூஃபேங் கூடயே போறா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இருமா நான் போயிட்டு கார் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு யூஃபேங் கார் எடுக்கிறதுக்காக போயிடுறானா. உடனே இவ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அங்க நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட ஹீரோயின் தான் உண்மையிலே யூஃபேங் உடைய தங்கச்சியான கன்ஃபார்ம் பண்ணிக்க டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹீரோயினுடைய முடி எடுத்துட்டு வர சொல்றா. இப்படி இந்த யூவி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் அந்த ஜின்னு காதல வாங்கிடுறா. அப்போ உண்மையிலே நீ அந்த ஈஃபேங்குடைய தங்கச்சி இல்லையான்னு கேட்கும்போது அவ செம்மையா பயந்தே போயிடுறா. நான் பேசினது எல்லாத்தையும் காதல வாங்கிட்டியா, இந்த விஷயத்தை பத்தி வெளியில சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்க, நான் இதுக்காக சொல்ல போறேன், நீ அந்த ஈஃபேங்குடைய தங்கச்சியா இருந்தா பிசினஸ் லைன்ல எனக்குமே அது பெரிய பெனிஃபிட் தானேன்னு சொல்லி 2மே கூட்டு சேர்ந்துக்குதுங்க. எங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லபடியா வெட்டிங்கும் முடிஞ்சு வெட்டிங் பார்ட்டியும் முடிஞ்சு அவங்களுடைய கப்பல் லைஃபையும் ரொம்பவே ஹாப்பியா ஸ்டார்ட் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. காலையில ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் அவங்க கழுத்துல இருக்கிற செயின் மிஸ் ஆனதை நோட்டீஸ் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த யூவியும் யூஃபேங் வீட்லயே தங்கி ஹீரோயின் லைஃபை ரொம்பவே ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கா. இவரும் தன்னுடைய தங்கச்சி தானே நினைச்சு அன்லிமிட்டெட் கார்டெல்லாம் கொடுத்து வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்றாரு. அவளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த கார்டை வாங்கிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட பிரதர் நான் தான் உங்களுக்கு கிடைச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் இந்த செயினை பத்தியும் செயினால தான் உங்களுக்கு நான் கிடைச்சங்கிற விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றா. அதை கேட்கவும் அவருக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. சொன்னா என்ன தப்பு, ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறாரு. இல்லை மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா எல்லாரும் என் டாலர் செயினை காட்ட சொல்லி கேட்பாங்க, அது எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும், அதனால தான் சொன்னேன்னு சொல்கிறா. இவ்வளோதானா, கண்டிப்பாக நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேமான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்களுக்கு மேக்கப் பண்ண இடத்துக்கு தான் அந்த செயினை தேடி வராங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, அங்கே எங்கேயுமே ஹீரோயினுடைய செயின் இல்லை. அவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த செயின் அவங்க கூட இருந்திருக்கும் இல்லையா, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ தான் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணதாம்மா, சர்வலன்ஸ் கேமராவை பார்த்தா யார் செயினை எடுத்தாங்கிறத கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அசிஸ்டண்ட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜோட வராரு. அதில் அந்த யோவி தான் ஹீரோயின் செயினை எடுத்திருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவளுக்கு கால் பண்ணி கேட்கும்போது எந்த செயின் எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லி சமாளிக்கிறா. இப்போ மட்டும் நீ என்னுடைய செயினை திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணார்ல உன்னுடைய பிரதர், நேராக அவர்கிட்டே போயிட்டு நீ என் செயினை திருடி வச்சிருக்கிறத போட்டு விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்களா. அவர்கிட்ட போனதா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அவளும் செயினை தந்துறேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. தென் இவளும் செயினை கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்றா. அவங்களும் அவளை நம்பி போறாங்க. எங்க என் செயினை முதல்ல கொடுன்னு சொல்லி கேட்கும்போது இதுல என்ன உன் பேரை எழுதியிருக்கு, இதுக்கு முன்னாடி வேணா இது உன்னுடையதான் இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் இது எனக்கு தான் சொந்தம். ஸோ தேவையில்லாம என்கிட்ட போட்டி போடாம ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. இந்த செயின் ஒண்ணுதானே நீ சொன்னா கூட யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க, எல்லாரும் ஒன்னா ஒரு லயர் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஈஃபேங் இருக்காரு இல்லையா, அவர் திடீர்னு பின்பக்கத்துல இருந்து வந்து இந்த யூவி பக்கத்துல நிக்கிறாரு. அவரை பார்த்ததுமே இவளுக்கு செம்மையா தூக்கி வரி போடுது. ஒருவேளை நம்ம பேசினதை ஃபுல்லா கேட்டு போறோம்னு சொல்லி பயந்துகிட்டே வாங்க பிரதர் நீங்க எப்படி இங்க, நான் பேசினது எதுவும் கேட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறா. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ வெளியில போனேன்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீ பேசினதை நான் எதையும் காதில் வாங்கல, லாஸ்ட்டாக யாரையும் நீ லயர்னு சொல்லிட்டு இருந்தேன், அதை மட்டும் தான் காதில் வாங்கலன்னு சொல்லும் போது தான் அவளுக்கு உயிரே வருது. அது ஒன்றும் இல்லை பிரதர், சும்மா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அவங்களும் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயங்கன்னு சொல்லி கேட்கும் போது இப்போ உனக்கு பக்கத்தில் யூவியும் ஈஃபேங்கும் இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்கன்னு சொல்லும்போது யூவியும் ஜின்னும் சேர்ந்து உனக்கு எதிராக ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், சீக்கிரமா அந்த இடத்த விட்டு லீவ் ஆயிடுன்னு சொல்றாரு. ஸோ இவங்களையும் எதையும் வெளியே காட்டிக்காத மாதிரி நீங்க 2 பேரும் பேசிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு
குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. ஆக்சுவலி அந்த யூவி இருக்கா இல்லையா, உண்மையிலே ஜின்னு கூட சேர்ந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ண ஒரு பிளானை போட்டிருப்பா. திடீர்னு ஈஃபேங் வந்ததால அவள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இங்கே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்தா, என்னாச்சுங்க நீங்கள் சொன்னது உண்மையான்னு சொல்லி விசாரிக்கும் போது, எனக்கு கன்ஃபார்மாக தெரியலம்மா, ஆனால் அப்படி தான் எனக்கும் இன்ஃபர்மேஷன் வந்தது, ஏதோ ஒன்று சம்திங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாங்க, எனக்குமே அந்த டவுட் இருக்குது, சீக்கிரமாகவே அவங்களுக்குள்ள இருக்கிற சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் மறுநாளே ஹீரோயினை மீட் பண்ண அவங்க அம்மா வராங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எவ்வளோ ஒரு ரூடாக நடந்திருப்பாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லவங்க மாதிரி ரொம்பவே பொலைட்டாக அவங்க கிட்ட வந்து, ஜியா என்னை மன்னிச்சிட்டுமா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் எவ்வளோ ரூடாக நடந்திருக்கேன், உன்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்தியிருக்கேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் பண்ண தப்பு நினச்சி எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அம்மாவை மன்னிக்க மாட்டியான்னு சொல்லி ரொம்பவே நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களை பற்றி தான் ஹீரோயினுக்கே தெரியும் இல்லையா, ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே எதுவும் பெருசாக வெளியில் காட்டிக்காம, இட்ஸ் ஓகேம்மா, என்னதான் இருந்தாலும் நீங்கள் என் அம்மா வச்சு நான் இதுக்காக உங்கள் மேலே கோவப்பட போகிறேன், 20 வருஷமாக என்னை வளர்த்துருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்களா. இந்த அம்மாவும் அவங்கள ஹக் பண்ணுறங்கிற பேரில் ஒரு கர்ச்சிப் எடுத்து ஹீரோயின் முகத்தில் வச்சு அவங்கள மயக்கம் போட வச்சு அவங்கள அங்கேருந்து கடத்திடுறாங்க. கண் விழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இந்த யூவி தான் இருக்கா. உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தேன்னு ஹீரோயின் கேட்கவும், என்ன கடத்திட்டு வந்தம்மா, அது உனக்கு மட்டும்தானே தெரியும், மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நீ மிஸ் ஆகிட்ட, என்ன பார்க்குற, உன்னை நாங்கள் கிட்னாப் பண்ணிட்டு வந்ததை யாருமே பார்க்கல, ஸோ மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நீ மிஸ் ஆகிட்ட, இன்கேஸ் நீ இங்கேயே செத்து போனா கூட உன்னை தேடி இந்த பாழஞ்ச பில்டிங்க்கு யாருமே வரமாட்டாங்க, ஸோ நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஸோ இப்போதான் ஹீரோனிக்கு ஒரு டவுட் வருது, அது சரி உனக்கு எனக்கும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை, அப்படி இருந்தும் எதுக்காக என்ன கொலை பண்ண நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த உண்மை உனக்கு தெரியாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டா வாரங்கள்ட்ட கை காமிச்சு ஹீரோயினியை மொத்தமாகவே முடிக்க சொல்கிறா. அவங்களும் ஹீரோயினியை வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தவன் இவ்வளோ வந்து லாக் பண்ணுறான், இன்னொருத்தவன் ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு அவங்க கை கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க, எதுக்கு அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, முதல்ல என்ன விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. கத்தாதடி, நீ அனுப்பின ஆளுங்க எல்லாருமே என்னுடைய ஆளுங்க தான், என்னடி பார்க்குற, நான் உன்கிட்ட மாட்டியிருக்க நினச்சியா, நீ தான் என்கிட்ட மாட்டியிருக்க, எவ்வளோ திமிர் இருந்தா என்னையே கடத்த முயற்சி பண்ணியிருப்பேன்னு சொல்லி செவ்வல்லையே பொழிச்சு நாள் வைக்கிறாங்க. இங்கே பாருடி, ஒழுங்கா என்னை விட்டு, என் மேலே நீ டச் பண்ணது மட்டும் என் பிரதருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னியே, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ கடத்தப்படலை மிஸ் ஆயிருக்கன்னு, ஸோ அதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன், இந்த பாழடைஞ்ச பில்டிங்கில் உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்க, நான் உன்னை என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை, இப்போ நான் உன்னை என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும் போது அவளுக்கா சரியான பயம் வருது. இங்கே பாரு ஜியா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சுட்டு என்னை விட்டுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ நான் உண்மையை சொல்லு, ஈஃபேங்குடைய உண்மையான தங்கச்சி நீ ஏன், நான் உண்மையை சொன்னதான் உன்னை விடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது அப்போ கூட அவள் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறா. உண்மையிலேயே அவருடைய தங்கச்சி நான் தான் சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. உண்மையை சொல்ல மாட்டேன்ல, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லி அவள் தலையிலேருந்து ஒரு முடியை பிடிங்கிக்கிட்டு இவளை நம்ம கஸ்டடியில் வைங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த யூவியோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க அவளுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவள் எடுக்காம இருக்கிறதும் இவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. ஒருவேளை பொண்ணு எதுவும் ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பிரதர் ஈஃபேங்குக்கு தான் கால் பண்ணி இது மாதிரி யூஃபியை காணும், அவள் எதுவும் ப்ராப்ளத்தில் இருக்காளோன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கு, கொஞ்சம் அவளை கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி நானே அவளை தேடிட்டு தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இவருக்கு உடனே ஹீரோயின் மேலே தான் டவுட் வருது. ஹீரோயினை தேடி தான் கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினியும் லேப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ முடிய கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கொடுத்துருக்காங்க போல, ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வர கொஞ்சம் டைம் ஆகவும், சரிம்மா நீ வெயிட் பண்ணிட்டு நான் போயிட்டு உனக்கு சுடு தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்து வெளியில போறாரு. அவர் போன அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அங்க ஈஃபேங் வராரு. வந்ததுமே ஹீரோயினியே செவிலியே ஒன்று வச்சு உண்மையை சொல்ல, என் தங்கச்சி யூவியை எங்க கடத்தி வச்சிருக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அவ எங்க இருக்கான்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும்னு கேட்குறாங்க. என்ன சொல்ற, என்ன வேணும்னு கேட்கும்போது, என்னுடைய சின்ன வயசுலேருந்தே என் கழுத்துல ஒரு பட்டர்ஃப்ளை டாலர் செயின் போட்டிருந்தேன், அதை உங்க தங்கச்சி யூவி எடுத்துட்டு போயிட்டா, ஸோ அந்த டாலர் செயின் எனக்கு திரும்ப வேணும்னு கேட்குறாங்க. என்ன சொல்ற, அந்த செயின் உன்னோடையதா, என்னால் நம்பவே முடியலங்கும் போது அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டினா அந்த யூவி தான் ஹீரோயினுடைய செயினை எடுத்தாங்கிறத நம்புவீங்களான்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஹீரோ வராரு. அதோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. அப்போதான் அவரும் யோசிச்சு பார்க்குறாரு, இதுக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட அந்த யூவி இந்த செயின் விஷயத்தை பற்றி யாருக்கிட்டே ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்ன இந்த அளவுக்கு ஏமாற்றி முட்டாளாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட அவர் பண்ண தப்பு நினச்சி சாரி கேட்குறாரு. இந்த விஷயத்தில் நீங்கள் மட்டும் ஏமாறல, நானும் தான் ஏமாந்துருக்கேன்னு உண்மையை சொல்லான்ட்டு வராங்க. உடனே ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட்டோடைய ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கலாம்னு சொல்லிடுறாரு. இங்கே ஈஃபேங்கும் ஒரு நிமிஷம் இருமா, எனக்கு தீர்க்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யூவியை பார்க்க தான் கிளம்புறாரு. இந்த யூவியை இன்னுமே அந்த பாழடைஞ்ச பில்டிங்கில் தான் வச்சிருக்காங்க. அங்கே ஈஃபேங்க பார்த்து வந்தா, பிரதர் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவருடைய காலை பிடிக்கிறா. வாயை மூட, இதுக்கப்புறம் என்ன பிரதர்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுக்கோங்க, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுங்கும் போது, ஸோ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நானும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஜியா தான் உங்களுடைய தங்கச்சின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறா. கவலையப்படாத, நீ பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸே இங்கே வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஹீரோயின் கிட்ட அந்த செயின் திரும்ப கிடைச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம
ஹீரோயின் கையில இருந்து அந்த பிரேஸ்லெட் உடைச்சதால ஜின் ஃபேமிலி கிட்ட இருந்து 2 பில்லியன் பணம் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஆல்ரெடி அப்ராட்ல இருந்து தானே ஹீரோயின் பிரதர் வந்திருப்பாரு. ஸோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவருமே அப்ராட் கிளம்புறாரு. ஃபைனலா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்க கம்பெனி ரன் பண்றதோட இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.